டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 9ஆம் வகுப்பில் இருக்கிற சொற்பொருட்களை வினாக்களாக பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷனோட வினாக்கள் படித்து விடைகள் சொல்லும்போது இன்னும் அதிகமாக உங்கள் மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தையும் விடாமல் கரெக்டாக கவனமாக படிங்க. இதில் 9ஆம் வகுப்புக்கான சொற்பொருள் இடம்பெறும். இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் இருக்குது. அந்த பதிவையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா மொத்தமாக 9ஆம் வகுப்புக்கான சொற்பொருள் எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அல்லல் என்றால் என்ன? இதில் 4 ஆப்ஷன் சொல்லும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. சுய பரிசோதனைக்கான ஒரு பதிவு. அல்லல் என்றால் என்ன? தொல்லை, மலை, சேறு, காற்று. அல்லல் ஆன்சர் சேறு. அல்லல்னா சேறு. பலனம் என்பதற்கான பொருள். பலனம்னா பழைய நீர்மிக்க வயல், வறண்ட நிலம், கல் தரை. பலனம் ஆன்சர் நீர்மிக்க வயலை தான் பலனம்னு சொல்லுவோம். வெறியி. வெறியி என்பதன் அர்த்தம் என்ன? விழுந்தது, சிரித்தது, அஞ்சி சென்றது. வெறியி அப்படின்னா அஞ்சி. பார்ப்பு என்றால் என்ன? பறவை, குஞ்சு, விலங்கு, சிறகு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. பார்ப்புனா குஞ்சு. பின்வரும் சொற்கள் அதன் பொருள் சேர்க்கையில் தவறான சேர்க்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. 5வது கேள்வி, தவறாக எது சேர்ந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்ததால் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். நந்துனா சங்கு, கமுகுனா மிளகு. இந்த 4 பேரில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வருது. முன்னெல்லாம் நம்ம ஒரு சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சால் 1 மார்க் கிடச்சிரும். இப்போது 4-5 வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். அவங்க எந்த பேட்டர்னில் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னில் சரியாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதனால் படிக்க வேண்டியதை அதிகப்படுத்துங்க. ஆன்சர் கமுகு அப்படின்னா மிளகு. கமுகுனா மிளகு. பாக்கியெல்லாம் சரி, இது மட்டும் தவறானது. பின்வரும் சொற்கள் மற்றும் அதன் பொருள் சேர்க்கையில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்தம்னா முத்து, நந்துனா நாக்கு, இசைத்ததால்னா மௌனம், கமுகுனா பாக்கு. இதில் சரியானதை மட்டும் கேட்டிருக்காங்க. சரியானது முத்தம் அப்படின்னா முத்துனும், கமுகுனா பாக்கு. இது 2ம் சரியானவை. அடுத்து, விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை. இதில் சரியான புரிசைக்கான பொருள் கேட்டிருக்காங்க. மதிலா, கோபுரமா, தரையா, வாயிலா. புரிசை அப்படின்னா மதில். புரிசைனா மதிலை குறிக்கும். அடுத்து, தோல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை. இதில் அணங்கு 3 சொல்லினா இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அழகு, மனிதர், தெய்வம், உயிரினம். அணங்கு அப்படின்னா தெய்வத்தை குறிக்கும். அணங்கு என்பதன் பொருள் என்ன? தெய்வம். அடுத்து 10வது கேள்வி, சில்காற்று என்பது எதை குறிக்கும்? சில்காற்றுனா புயலா, பெருங்காற்றா, தென்றலா, மலையா. இதில் 9ஆம் வகுப்பு செய்யுளில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இதில் இடம்பெறும். அதுதான் கேள்வியிலையும் இடம்பெறும். பார்த்துக்கோங்க. சில்காற்று என்பது தென்றலை குறிக்கும். புலை என்றால் என்ன? கதவா, சாளரமா, கோபுரமா, குளமா. புலைனா சாளரம். மாக்கல் என்றால் என்ன? மாகால் அப்படின்னா வெயிலா, சிறு காற்றா, பெருங்காற்றா, பனிக்காற்றா. மானாலே பெரிய அப்படின்னு அர்த்தம். மானா பெருங்காற்று. மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர் என்பது எதை குறிக்கும்? ஆறு, குளம், புனல், கடல். முன்னீர். சரியான பதில் கடல். முழங்கிசை நன்பனை அரைவனர் நுவல. இதில் பனை என்பதற்கேற்ற பொருத்தமான பொருள். பனை 3 சொல்லினையே. மரம், முரசு, காய், தோணி. பனை என்பதன் பொருள் முரசு. பனைனா முரசு. கயம் என்றால் என்ன? பாறையா, குளமா, நீர்நிலையா, மலையா. கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும். ஓவு என்பதன் பொருள் என்ன? ஓவியம், இசை, எழுத்து, சிற்பம். ஓவு என்பது ஓவியத்தை குறிக்கும். பின்வரும் பொருள் சேர்க்கையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், நியமம் அப்படின்னா அங்காடி. சரியானது நியமம்னா அங்காடிங்கிறது தான் தவறான பதில். இதில் நியமம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதத்தை தேடி போகிறது. இது பாடலோட வரி. இதில் விண் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 சொல்லி இன்னு. விண்ணுனா மேகமா, நட்சத்திரமா, வானமா, வெளிச்சமா. விண் அப்படின்னா வானத்தை குறிக்கும்.
விண்ணின்று வழியும் ஒளி அமுது அப்படின்னா வானத்திலேருந்து வழியிற வெளிச்சத்தை சொல்கிறாங்க. ரவி என்பதற்கேற்ற பொருத்தமான பொருள் சந்திரன், நிழல், கதிரவன், நட்சத்திரம். ரவினா எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ரவினா கதிரவனை குறிக்கும். ரவினா எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ரவி அப்படின்னா கதிரவன். கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கா, மஞ்சளா, பூண்டா, மருந்தா? கமுகு என்பதன் பொருள் பாக்கு. அறம் என்றால் என்ன? அறம்னா தவம், நற்செயல், கோபம், பழி. அறம்னா நற்செயல். அறம்னா சரியான பதில் நற்செயல். வெகுளி என்பது எதை குறிக்கும்? சினம், மகிழ்ச்சி, சோகம், அமைதி. வெகுளி என்பது சினத்தை குறிக்கும். வெகுளி சரியான பொருள் சினம். பின்வரும் சொற்பொருட்சேர்க்கையில் தவறான சேர்க்கையை கேட்டிருக்காங்க. ரவி கதிரவன், கமுகு பாக்கு, அறம் நற்செயல், வெகுளி அமைதி. வெகுளி அமைதிங்கிறது தான் இதில் தவறானது. வெகுளினா என்னென்னு படித்தோம்? சினம் வரும். வெகுளினா சினம். அடுத்து பொறுத்துக. விண், ரவி, கமுகு, அறம். விண்ணுனா என்ன வரும்? விண் ஆன்சர் தெரியுமா? ட்ரை பண்ணுங்கள். விண் அப்படின்னா வானத்தை குறிக்கும். ரவினா கதிரவன், கமுகு அப்படின்னா பாக்கு, அறம் அப்படின்னா நற்செயல். இந்த மாதிரி பொறுத்துகையாகவும் கேட்குறாங்க. இதுக்கு 4த்துக்குமே ஆன்சர் தெரியணும். அப்படியே சிமிலராக இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை கொடுத்து கேட்டுருவாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வெகுளி என்பதன் பொருள் ஏற்கனவே பார்த்தோம், சினம். வெகுளி என்பதன் பொருள் சினம். ஞானம் என்ற சொல்லின் சரியான பொருள் வழங்குதல், வழி, அறிவு, பெண் யானை. ஞானம் அப்படின்னா அறிவை குறிக்கும். விரதம் என்பதன் பொருள் ஆண் யானை, உரிக்கும், மேற்கொண்ட நெறி, ஒரு வகை மரம். விரதம் என்பது மேற்கொண்ட நன்னெறி தான் ஆன்சர். விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. நசை என்ற சொல்லுக்கு இணையான பொருள் எது? நசை அப்படின்னா தலைநிலத்தில் வளர்வதா, விருப்பமா, வழங்குதலா, வலியா? நசை அப்படின்னா விருப்பம். நசை பெரிது உடையாள்னு குறுந்தொகை பாடலில் வரும். நசை அப்படின்னா விருப்பம். நல்கல் என்பதன் பொருள் என்ன? பெண் யானை, ஆண் யானை, வழங்குதல், உரிக்கும். நல்கல் அப்படின்னா வழங்குதலை குறிக்கும். பிடி என்ற சொல் எதனை குறிக்கிறது? பிடி அப்படின்னா மரமா, யானையா? பெண் யானையா, ஆண் யானையா, வழியா? பிடி அப்படின்னா பெண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. அடுத்து வேலம் கேட்குறாங்க பாருங்கள். வேலம்ங்கிறது தலைநிலத்தில் வளர்வதா, உரிக்குமா, ஆண் யானையா, விருப்பமா? வேலம்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடினா பெண் யானை, வேலம் அப்படின்னா ஆண் யானையை குறிக்கும். யா என்பது என்ன? விலங்கா, செயலா, மரமா, பண்பா? யா என்பது ஆன்சர் ஒரு வகை மரம். யா என்பது ஒரு வகை மரம். பொழிக்கும் என்பதன் பொருள் என்ன? வழங்குதல், உரிக்கும், மேற்கொண்ட நன்னெறி, அறிவு. பொழிக்கும்னா உரிக்கும்னு வரும். இதுவும் குறுந்தொகை பாடல் தான். பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு என்ற சொல்லின் பொருள் என்ன? விருப்பம், பெண் யானை, வலி, ஆண் யானை. ஆறு என்பது வலியை குறிக்கும். நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவார் எனும் குறுந்தொகை பாடலில் நசை என்பது எதை குறிக்கும்? பாடல் வரியோடையும் கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க. நசை என்பது ஆன்சர் தெரியல, விருப்பம். நசைனா விருப்பம். அடுத்து பொறுத்துக. ஞானம், நல்கல், பிடி, வேலம். திரும்ப சொல்லுங்கள். ஞானம் அப்படிங்கிறது அறிவு, நல்கல்னா வழங்குதல், பிடி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? பெண் யானை, வேலம்னா ஆண் யானை. இது கேள்விகள், வார்த்தைகளை உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான்.